வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 23வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நண்பர்களே, இன்னைக்கு என்னாச்சுன்னாக்கா, நேத்துக்கு ஒருத்தர் வெறப்பா நின்னுகிட்டு இந்த வீடியோ ஆர்மி கேம்பா மாறப்போகுதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த கமாண்டன்ட்டே இன்னைக்கு பார்வதி கதற விட்டுருச்சு. பாவம், அவ்வளவு வெறப்பா பேசிக்கிட்டு இருந்த ஒரு கமாண்டன்ட் இந்த வீட்டோட கேப்டனைய ஒரே வாரத்துல டே போடாகிட்டே நீ அங்கிட்டு போய் நில்றான்னு சொல்லிருச்சு. நண்பர்களே, அது ஒரு அடங்காத பேசுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த வினோத்தையே இன்னைக்கு ஒரே விட போட்டு தள்ளிருச்சு. ஒரு குட்டு கிளிகள் பிரிஞ்சு போயிருச்சு. நண்பர்களே, அது என்ன ஏது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் வெளியே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அங்க உள்ள பார்த்தா ஒரு 4-5 பேர் மாஸ்கோட வந்து எல்லாம் மளிகை ஜாமானி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க வெளியே பார்த்தா இந்த பார்வதி திவாகர் கிட்ட போயிட்டு ஏற்கனவே வினோத் ஒரு மாதிரி நமக்கு எதிராக திரும்புற மாதிரி இருக்கான்னு மறுபடியும் திவாகர் கூட போய் பேச்சப் ஆகுது. என் கூட உனக்கு அப்படி என்னதானே பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அவருமே அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன்ப்பா அப்படின்றாப்ல. நான் ஏற்கனவே சொன்னதுதான், கண்டிப்பா பார்வதி திவாகரை பகைச்சுக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஆள் இவங்களுக்கு வேணும். அதுதான் ஒரு முட்டா பீஸ். காட்டு நடத்துல மேயும், நீட்டு நடத்துல பாயும். இதுவே வினோத்னா திடீர்னு தப்பு பண்ணா எதிர்த்து கேள்வி கேட்பார்ல நேத்திக்கு மாதிரி. அப்புறமா பார்வதி வினோத்தையும் கமருதினையும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களாவே தான் என்கிட்ட வந்தாங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன், நீங்க வந்து என்கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு இங்க வேணா எதிர்ப்பு இருக்கலாம், ஆனா வெளியிலலாம் அப்படி இருக்காது அப்படிங்க திவாகர் சொல்லிட்டாப்ல. பார்வதி, அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது உங்ககிட்ட பேசுறதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜய் சேதுபதி சொன்னாரு பத்தியா, அவங்க பேசுறது சரியில்லை, அதனாலதான் எல்லாரும் அவாய்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாப்ல. மேடமுக்கு என்னன்னா எல்லாமே தன்னை சுத்தி தான் நடக்குதுங்கிற மாதிரியே பதிவு பண்றாங்க. இவங்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா உன்னை எல்லாரும் எதிர்த்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறமா இவங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது மளிகை ஜாமான காணோம். பிக் பாஸ் கொஞ்சோண்டு மளிகை ஜாமான மட்டும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் நீங்க டாஸ்க்ல வின் பண்ணி தான் வாங்கிக்கணும் அப்படின்ட்டாப்ல. டாஸ்க் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாதுங்க. அங்க மலையாள பிக் பாஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குதோ அதை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க டாஸ்க் ஆடி அந்த பாயிண்ட்ஸை வச்சு இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸோ பொருளோ இதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும். அதுல யாரோட எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் சண்டை வரப்போகுது. அப்புறமா காலையிலே கேப்டன் எல்லாரையும் நிப்பாட்டி பரேடு நடத்தி நம்ம நாளை வந்து ஒரு பாசிட்டிவா பேசி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி கமருதினை பேச சொன்னாப்ல. அவரு எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும், ஏன்னா நானே ஒரு நல்ல வேணும் சொன்னாரு. அதை இவங்களும் திருப்பி சொன்னாங்க. அடுத்ததா திவாகரை சொல்ல சொன்னா, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும்னு சொல்லிட்டு நீளமா சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. நிப்பாட்டல. என்னடா பெருசா போகுதுன்னு கேப்டன் நிப்பாட்ட சொல்றாரு, அப்பவும் கேட்கல. இன்னும் 2 பேர் சொல்றாங்க, அப்பவும் கேட்கல. அதனால வினோத் வந்து ஐயா போதும் நிப்பாட்டுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் திவாகருக்கும் வந்துருச்சு. ஏங்க நீங்க யாருங்க நான் பேசும்போது நிப்பாட்ட சொல்றதுக்குன்னு சண்டைக்கு வரா. வினோத்துமே சொல்றாரு, ஏங்க அது அவருங்க கேப்டன் சொன்னாருங்கன்னு. ஆனா திவாகர் அதை காதலே வாங்கல. அவர் யாருங்க என்ன நிப்பாட்ட சொல்லன்னு கத்திக்கிட்டே இருக்காப்ல. இதுல கடுப்பான வினோத், டேய் சொன்னது அவருடா பைத்தியக்காரான்னு வார்த்தையை விட்டாப்ல. அவ்வளவுதான். எல்லாரும் அப்படி சொல்லாதீங்கன்னாங்க. வியானாவும் சொல்லவும் இவரு போயிட்டாப்ல. நேத்துக்கு அந்த ஆளு என்னைய வார்த்தையை விட்டு பேசினானே, அப்ப யாராவது கேட்டீங்களா? நீங்க சொன்னதுக்கு கேப்டன் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா அப்ப வந்து இவர் சொல்றாப்ல, தலை சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, இவருக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு. யோ சொன்னதே அவரு தான் அப்படின்னு பாவம் வினோத் புலம்புறாரு. அப்புறமா வினோத்துமே சொல்றாரு, நீங்க எல்லாரும் அந்த ஆள் அப்புறாணின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா அந்த ஆள் எவ்வளவு தெளிவா இருக்கான் பத்தியா. 2-3 பேர் சொன்னாங்கல்ல, ஆனா என்னிட்ட மட்டும் எகிரிட்டு வரான்னா அப்ப எல்லாரும் நல்லவங்க, நான் மட்டும் தான் கெட்டவன்னு வெளியே காட்ட ட்ரை பண்றானா, அப்ப எவ்வளவு தெளிவு பத்தீங்களா அப்படின்றாரு. அப்ப கேப்டன் வந்து கூப்பிடுறாரு, சரி வாங்க அதை பத்தி பேசுவோம், பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. திவாகரையும் கூப்பிடுறாரு. அதுக்கு திவாகர் என்ன சொல்றான் தெரியுமா, ஏய் போப்பா, பேசுறது கூட ஒரு தகுதி தராதரம் வேணாமா அப்படின்றான். என்ன தகுதி தராதரம்? இந்த அப்படி என்னத்தை கிழிச்சு நொட்டிட்டான்னு எப்ப பார்த்தாலும் வினோத்தை பார்த்து தகுதி தராதரம்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஜாதி வெறி பிடிச்ச போக்கு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா வெளியில எல்லாரும் அவர் ஒரு அப்பாவி, அவர் ஒரு விவரம் தெரியாதவன்ற மாதிரி வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி எல்லாம் திட்டுறாருன்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுங்க. ஆல்ரெடி வினோத்தை இவன் இப்படிதான் ஊரு பேரை சொல்லி எல்லாம் திட்டுனான். இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே வினோத்தை பிடிக்கல. காரணம், இவர் சென்னையில லோக்கலு கானா பாடுறாரு. அப்போ இவர் லோயர் கஸ்ட் தான் அவனே முடிவு பண்ணிட்டு பண்ணது. இதுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? ஏன்னா வெளியிலயுமே ஜிபி முத்துவை இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணான். அதுக்கு அவன் சொன்ன ரீசனே ஜாதியை தான் சொன்னான். அப்ப இங்கேயும் அதே வார்த்தையை யூஸ் பண்றான்னா என்ன அர்த்தம்? வினோத் சொன்னதுமே தப்பு தான். ஏற்கனவே விஜய் சேதுபதி பேசி அதை முடிச்சு விட்டுட்டாரு. அப்படின்னா அதோட விட்டுறணும். திரும்ப நான் நேத்திக்கு பேசினார்ல அதுக்கு பேசுறேன்னு வந்தா இப்ப இவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இவருக்கு தான் கெட்ட பேர் வரும். அப்புறமா பொறுமையா திவாகர்ட்ட சொல்றாங்க, நீங்களுமே அப்படி எதுங்க கத்தி பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க அப்படின்றாங்க. வினோத்துமே சொல்றாரு, நீங்க டாக்டர், நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றாரு. அப்பவுமே திவாகர் என்ன சொல்றாப்ல, அப்படின்னா
நீங்க கத்தி பேசுனா என்ன வேணா வார்த்தையை விடலாம், இதுதான் உன் தீர்ப்பு அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கப்புறம் இந்த திவாகர் பண்ணது தப்புன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாத்தையுமே இவன் தப்பு திருப்பி தப்புன்னு சொல்றான். இந்த அரோரா புள்ள தகுதி தராதரம்னு சொல்லும்போது அப்படி பேசாதீங்க தப்புன்னு சொல்லுச்சு. இப்ப அந்த பிள்ளைய கேக்குறான், நீங்க என்ன தப்புன்னு சொல்லாதீங்க, என்னைய யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை நல்லவங்களா காட்டிக்கணும்னு நடிக்காதீங்க அப்படின்றான். ஏய், நான் ஏன் நடிக்க போறேன், நீ மட்டும் அன்னைக்கு பேசுனீல என் காலில் போடுற செருப்புக்கு சமம் நீ சொன்னீல அப்படின்னா அது அன்னைக்கு, நான் சொல்றது இன்னைக்கு அப்படின்ற. வினோத்துமே அவன் என்னெல்லாம் பேசணும்னு சொல்ல வராரு, அவரை பேசவே விட மாட்டேங்கிறான். இதுல வினோத் டென்ஷன் ஆகி போய் வெளியே கிளம்பிட்டாப்ல. அப்ப இந்த கமருதீனும் கேப்டனும் போய் வா சமாதானம் ஆகலான்னு கூப்பிட்டாங்க. அவரு சொல்லிட்டாப்ல, வேணாம் நாங்க வந்தோன்னா ஏதாவது ஏடா கூடமாயிரும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி வெளியே போயிட்டாப்ல. அப்புறமா கடைசியா எஃப்ஜே வந்து வினோத்திட்ட சொன்னாப்ல, அவர் எப்ப பேசினாலுமே நீங்க வந்து குறுக்க வர்றீங்க, அப்படி வராதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னாங்க. அவரு சரின்ட்டாரு. கடைசியா கேப்டன் வந்து ரைட் ஓகே, யாரும் சாரி எல்லாம் ஒண்ணு கேட்டுக்க வேணாம், 2 பேரும் கையை மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அவங்க கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சரி அப்ப கையை மட்டும் தட்டிட்டு பார்க்க சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு பிரவீனை கூப்பிட்டு, என்ன பிரவீன் வீடு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னீங்க, ஒன்னத்தையுமே காணோம், சரி ரைட் விடுங்க நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரெஸ் கோட் எல்லாம் கரெக்டா இருக்குதா, மேக்கப் எவனும் போட்டு வச்சிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னாரு. இவர் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணி அவங்க ஏதாவது ஒளிச்சு வச்சிருந்த பொருள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. அப்புறமா பிரவீனுமே பிக் பாஸே இந்த ஆர்மி கேம்ப்ங்கிறத சீரியஸா எடுத்துக்கிட்டு நமக்காக யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காரு, அதனால நம்ம அதே மாதிரி பண்ணுவோம். கெமி நீங்க வந்து எல்லாருக்குமே காலையில கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ண வைங்க அப்படின்னாங்க. உடனே பார்வதி வந்துட்டாங்க. அப்படின்னா பிரவீன் இந்த வாரம் முழுக்க நீங்க இந்த வீட்டை ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவங்க போட போற சண்டைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட தேவர் சொல்லிட்டாரு, இது ஆர்மி கேம்ப் மாதிரி தான். அது போக பிக் பாஸுமே இப்ப வந்து சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் சம்பந்தமே எல்லாம் வந்து டவுட் கேட்கிற மாதிரி இதை ஏன் கேட்கறாங்க அப்படின்னா, நேத்திக்கு எபிசோடுக்கான கண்டென்ட் கனியக்காவோட சண்டை, அதுவே நேத்திக்கு எபிசோடுக்காக போதும் அப்படின்னு சொல்லி மேடம் இதை நாளைக்கு போட்டுக்கலாம்னு வெயிட்டிங்ல வச்சிருந்தாங்க. இப்ப அதைத்தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அவருமே சொல்லிட்டாரு, பாரு நான் என்னோட ஸ்டைல்ல தான் பண்ண போறேன் அப்படின்றாரு. அப்பவுமே இல்ல புதுசா ஏதாவது ரூல்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா அப்படின்னுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதே ரூல்ஸ் தான், ஆனா இந்த ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் உடலுக்கு நல்லதுங்கிறதுனால நான் சொன்னேன் அப்படின்னா என்னோட உடலுக்கு அது தேவையில்லைன்னு நான் நினைச்சா நான் அப்பவும் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்க, எவனாவது எதையாவது சொன்னா அதை நான் பண்ண மாட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்துகிட்டு அவர் சொல்லாத விஷயத்த கூட இப்ப நீ சொல்ற, ஆமா நீ பண்ணணும்னு சொல்லு, இப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் சொல்றா, டேய் ப்ளீஸ்ங்கிற மாதிரி பம்புக்கு இருக்கிறத பண்ண மாதிரி அடுத்ததா எல்லாருக்குமே ஈக்குவல் தான், சோ பண்ணணும் அப்படின்ன உடனே அப்படின்னா என்னால பண்ண முடியாது, எனக்கு வந்து உடம்புக்கு ஏற்கனவே சரியில்லை, எனக்கு கோல்டெல்லாம் இருக்குது, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படி. எனக்கு புரியலடா, இந்த பார்வதி சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கடா, பர்சனல் வேலைலாம் கொடுக்கறதுனாலதான் எங்க பார்வதி அதை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, அது வந்து சுயமரியாதைன்னு சொன்னீங்களே, இப்போ உடம்புக்கு நல்லதானடா சொல்றேன், எல்லாரும் செய்யறாங்கடா, அதவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுது, அதுக்கு என்னடா அர்த்தம்? அப்போ எவன் எது சொன்னாலுமே என் வாயில வார்த்தை அதை பண்ண முடியாதுன்னு தான் வரும், அது என்ன சொல்றாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படிதான் அர்த்தம். சரி அதான் அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் அவங்க பண்ண மாட்டேங்காங்கன்னு சொன்னா கூட அப்ப டாஸ்க் மட்டும் எப்படியே பண்ணுவாங்க, அதையும் பிக் பாஸ் கிட்ட போயிட்டு எனக்கு சளி பிடிச்சிருக்கு டாஸ்க் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துருவாங்களா என்னது? ஆனா பிரவீன் இவதுகிட்ட சண்டையெல்லாம் போட வேணான்னு அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு, இது ஒன்றும் உண்மையான ஆர்மி கேம்ப்லாம் கிடையாதுங்க, இது பிக் பாஸ் வீடு, அதனால கட்டாயம்லாம் கிடையாது, பண்ணுனா உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு. இப்ப இதுக்கு என்னங்க செய்யணும்? ஏற்கனவே அது செய்ய மாட்டேன்னு சொல்லிருச்சுல, அப்ப அப்படியா சரி ஓகே பண்ணு விட்டுறணும்ல. ஆனா அப்பவும் இதுக்கு என்ன கேக்குது, ஏய் பிரவீன் பிக் பாஸ் ஒன்னு சொல்றாரு, இப்ப நீயும் ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போறியான்னு தான் நான் கேட்கிறேன் அப்படிங்குது. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பண்ண போகுது, என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறதா சொல்ல போற, அதை ஆல்ரெடி நீ சொல்லிட்ட, அவரு சரின்ட்டாரு, இப்ப எதுக்கு அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது? இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டுமே இல்ல, சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட எனக்கு இப்போ ஒரு சண்டை வரணும், அதுக்காக நான் எதையோ ஒன்ன பேசி ஆரம்பிக்கிறேன், நீ எதையோ ஒன்ன பேசு, உன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை நான் வாங்கி இல்ல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு சண்டையை போடுவேன் அப்படின்னு எப்படி எல்லாம் வம்பு கிழித்து ஒரு சண்டையை உருவாக்குது பாருங்களேன். சண்டை வர்றது வேற, ஆனா இது சண்டையை உருவாக்குது. இந்த பார்வதியை என்ன சொல்றதுன்னு தெரியல, இதை எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு, நமக்கு வாய் தான் வலிக்குது. அவரும் எவ்வளவு பொறுமையா சொல்றாரு, ஏமா அப்படிதாம்மா நான் பண்ண போறேன், நீ கேட்கறன்னா கேளு, கேட்கலன்னா விட்டுரு, மத்தவங்க கேட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு, அதோட விட்டுற வேண்டியதானே. அப்பவும் இது நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், நீ ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டுட்டு போக போறியான்னு தான் கேக்குது. அது எதுக்கு கேக்குதுன்னு சத்தியமா எனக்கு புரியலீங்க. இவரு டென்ஷன் ஆகி ஆமா ஆமா ஆமான்னு கத்துறாரு. உடனே இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சா ஆமான்னு சொல்லிட்டாரா, உடனே இது எந்த வார்த்தையுமே இல்லைன்னு சம்பந்தமே நம்ம ஒண்ணு சொல்லி சண்டையை உருவாக்குது. அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு ஒண்ணு பேசுது. அவரும் ஆமா ஆமா ஆமான்னு கத்துறாரு, கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு, அப்ப உட்கார வேண்டியதானே. அப்பவும் சண்டை இழுத்து பேசிக்கிட்டே இருக்கு. அவரும் ஒரு அளவுக்கு மேல பொறுத்து பார்த்தாரு, ஆனா கடைசியில் இந்த பைத்தியம் எதிர்பார்த்த மாதிரியே டென்ஷன் ஆகி போய் வாயை மூடிட்டு உட்காருங்க பாரு அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான்.
பார்வதிக்கு அது முடியாதுன்னு சொல்றதுக்கான வார்த்தை கிடைச்சிருச்சுன்னு அப்படியே அது அப்படியே அப்படியே உடம்பெல்லாம் அவங்களுக்கு இதா இப்ப முடியாது இப்ப எதுக்கு அப்படி சொன்னீங்க அந்த வார்த்தையை முடியாதுன்னு சொன்னாதான் பார்வதிக்கு அப்படியே உடம்பெல்லாம் இதாகும் போல் இருக்கு இந்த ஆர்கஸ் அடைஞ்ச மாதிரி. அதுக்கு அவருமே சொல்றாரு ஏன்னா நீங்க எல்லாரோட பீஸையுமே கெடுக்குறீங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு இது உங்களுக்கு பேசி வேணும்னா ஊட்டி கொடைக்கானல் போங்க, பிக் பாஸ்ல எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அப்படி பிக் பாஸ்ல பேசலாம், ஆனா இந்த பார்வதி ஒரு நாள் கூட பேசி நான் பார்த்ததே இல்லையே, பஜாரி மாதிரி கத்திக்கிட்டே தானே இருக்கு. அதுக்கப்புறமும் இந்த பார்வதி சும்மாவே எல்லாம் இருக்கல, இவன் பெருசா கேரக்டர்லயே இருப்பானா வந்துட்டான் அப்படின்னு நாக்க துருத்துது. அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகும் கூட அப்படியெல்லாம் முடியாது, பேசாமலாம் இருக்க முடியாது, என் வாய் நான் பேசுவேன் அப்படிங்குது. அவரும் வேணாம் நீ பேசிக்கிட்டே இது அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்பந்தமே இல்லாம இந்த தர்பூசணி வேற வந்து வினோத் பிரச்சனை தூக்கிட்டு வரான், நீங்க உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப இங்க என்ன போய்கிட்டு இருக்கு, ஏற்கனவே பார்வதி வந்து பேசுறதே இங்க சம்பந்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு, இதுல இவன் வேற வர்றான். அப்பதே வா பேசுன்னு கூப்பிட்டாங்க, அப்பெல்லாம் தராதர இல்லாத ஆளு கட்ட நான் பேச மாட்டேன்னு சொன்ன இவன் இப்ப எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இது பத்தாதுன்னு இந்த பார்வதி மறுபடியும் வந்து ஆரம்பிக்குது. என்னை மட்டும் நேத்து சாரி கேட்க சொன்னீல, இப்ப மட்டும் என் சாரி கேட்க சொல்லல அப்படின்னு கத்துது. இதுல கனியக்கா எரிச்சலா போய் காதை பொத்துறாங்க. அதை பார்த்துட்டு மேற்கொண்டு கத்துது, ஏன் என்னை கேட்கலன்னு எல்லாருமே எரிச்சலாகிறாங்க. இது ஒரு சைக்கோ மாதிரி அடுத்தவங்க எரிச்சலாகிறது கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுதுங்க. இந்த பார்வதி இந்த பிரச்சனையை எங்க ஆரம்பிச்சிச்சு, இப்ப இங்க எவ்வளவு பெரிய சண்டையை கொண்டு வந்து விட்டுருக்குதுன்னு பாத்தீங்களா. இது ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போக போறீங்களான்னு சாதாரணமா கேட்ட ஆரம்பிச்சு அவரும் ஆமா நீ பண்றனா பண்ணாட்டி விட்டுருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவ்வளவு கத்தி சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய சண்டையை கொண்டு வந்து விட்டுருச்சு பாத்தீங்க. ஒரு லெவலுக்கு மேல டென்ஷனா போய் சுபிக்ஷாப்ல எந்திரிச்சு சொல்லிருச்சு, எப்ப அந்த பிரச்சனையை நீங்க விடுங்க, உங்க தனிப்பட்ட பிரச்சனையை பேசுறாங்க கேப்டன் தனியா கூட்டு போய் பேசிக்காங்க, அதுக்காக இங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்ப கேப்டனுமே சொல்றாரு நான் நேத்துமே சாரி கேட்க சொல்லல, சாரிக்குமே வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னாங்க. அதுக்கு கனியக்கா ஆமான்னாங்க. அப்போ பார்வதி வந்து அப்ப ஏன் என்னை மட்டும் கேட்க சொன்னீங்க அப்படிங்க, நான் கேட்க சொல்லல, அவங்க சாரி வேணும்னு சொன்னாங்க நீங்க கேட்டீங்க, நான் கேட்க சொல்லலையா அப்படின்னாக்கா நீங்க அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லல வேண்டாம்னு அப்படிங்கிறாங்க. அப்ப விக்ரம் பேச வராரு, அவரை பேச விடல. உடனே எல்லாருமே ஒரு அளவுக்கு மேல டென்ஷன் ஆகி போய் எஃப்ஜே கத்தி விட்டாப்ல, ஏய் அமைதியா இருங்கடா அப்படின்னு. உடனே டக்குன்னு பார்வதி பயந்து போய் உட்காந்துட்டு அப்புறமா யோசிக்குது, ஆஹா இவன் கிடைச்சிட்டானே, இவனை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுவோன்னு மறுபடியும் எந்திரிச்சு பேச. அவர் எஃப்ஜே கேட்டாப்ல, டேய் உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை கேட்கறது இங்க யாருக்காவது வேணுமான்னு கேட்டா எல்லாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பவே இது என்ன சொல்லுது, ஆமா நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து கிட்ட ஒண்ணு பண்ணுவீங்க அப்படிங்க. அவர் சொல்லிட்டாப்ல நீ காதுகிட்டே வந்து கத்துற அப்படின்னா அப்படிதான் கத்த முடியும் அப்படிங்குது. உண்மையிலேயே எனக்குமே அப்படித்தாங்க இருக்குது. இந்த பார்வதி சனியை கத்துறதை பார்த்து கேட்டு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த 3 பட தனுசு மாதிரி அந்த சனியை பார்வதியை பிள்ளை நின்று கத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. அப்புறமா கேப்டன் வந்து இதோட முடிச்சுக்கலாம், இந்த சாரி கேமே வேணாம் தான் நான் சொன்னேன், நேத்துக்கு அவங்களை கேட்க சொல்லல, இன்னைக்கு இவனுங்களையும் நான் கேட்க சொல்லலன்னு சொன்னா அப்பயுமே வந்து நேத்தையும் கேட்க சொல்லல அப்படின்னு சொல்லிச்சு. நேத்து நான் சொன்னேன்னு உடனே ஏய் நீ ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லல, நீ போய் நில்லு அப்படிங்குது. உட்காருங்கன்னு சொன்னா கூட உட்கார முடியாது என்ன பண்ணுவேன் அப்படிங்குது. இதெல்லாம் வளர்க்க வேண்டிய விதத்துல அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இப்படி தரிகட்டு பேசும். இப்ப பாரு எல்லாரையும் வாடா போடான்னு கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்குது, நாக்க துருத்துது. இதுவே இவங்களை பார்த்து வாடி போடின்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? அசீம ஒரே ஒரு தடவை போடின்னு சொன்னதுக்கே ஊரே கொந்தளிச்சுது. ஆனா இது பல தடவை சொல்லிருச்சு வாடா போடான்னு, இங்க ஒருவேளை அதை கண்டுக்க மாட்டான். விஜய் சேதுபதி இதையாவது கண்டிக்கணும், அது வாடா போடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்களா என்ன? வினோத்தும் சொல்றாரு அப்படி சொல்றது தப்பு அப்படின்னா அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படிங்குது. அப்ப எவ்வளவு திமிரு. அவரு டென்ஷன் ஆகி உன்னை வாடா போடான்னு சொன்னது தப்பே, சாரி கேட்கணும்னு கத்துறாரு. உடனே வந்துட்டு இப்பதான் சாரியே கேட்க வேணாம்னு சொன்னாங்க, நான் சும்மா சாதாரண நேரத்திலே வாடா போடான்னு தான் சொல்லுவேன், அதுக்கு ரீசன் வேற சொல்லு. இப்ப என் கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சில பல வார்த்தைகளை நீங்களே போட்டுக்கங்க. நேத்துக்கு இதே கேப்டன் போய் பக்கத்துல ஒரு கை அளவு நின்று பேசும்போதே ஒரு பிரச்சனையில இப்படி ரேஜ் பண்ணிட்டு வர்றதெல்லாம் தப்பு, அது த்ரெட்டனிங்கா தான் இருக்கும். டாஸ்க்ல டச் பண்றது வேற, இப்படி கோபத்துல வர்றதுங்கிறது வேற அப்படின்லாம் பேசுனாங்களே. அப்ப இப்ப மட்டும் கோபத்துல வாடாப்படான்னு சொல்றது மட்டும் சரியா? இவங்க பண்றது மட்டும் எல்லாமே வினோத் சரியா கேள்வி கேட்கிறாப்ல. அவர் உன்னை போடி வாடின்னு சொன்னாரா? உன்னை அவர் போடி வாடின்னு எதுவும் சொன்னாரான்னு கேட்டா, ஏய் நான் அப்படிதான் பேசுவேன், நான் சாதாரண நேரத்திலே பேசுறதை ஏத்துக்கிட்டா அப்படிதான் நான் பேசுவேன் அப்படி. ஏதோ சாதாரண நேரத்துல பேசும்போது விட்டாக்கா இவங்க அப்படிதான் பேசுவேன்னு வேற திமிரா பேசுவாங்களாம். அப்படின்னா நேத்துக்கு மட்டும் ஏன் ஏத்துக்கல பக்கத்துல நிக்கிறத? ஆனா இது பேசுற நியாயம்லாம் அதுக்கு மட்டும்தான் நியாயம், எவனும் அங்க கேட்கவும் மாட்டான். கடைசியா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இது எங்க பிரச்சனையா இருந்தாலும் போனா போதுன்னு ஒரு சாரி வேற கேட்கறாங்க. அப்புறமா எல்லாரையும் அமைதியாக்கி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸே வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல, இங்க பாருங்க இதுக்கப்புறமா
கண்டென்ட்ங்கிற வார்த்தையை வந்து இங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இங்க வாழ்ற வாழ்க்கை வந்து உண்மை அப்படிங்கிறாரு. அதுக்கு பார்வதி எக்ஸாக்ட்லி அப்படிங்குது. அதுக்கப்புறமா உங்களோட துக்கம், சோகம், சந்தோஷம், கோபம் எல்லாமே இங்க உண்மை. அது சுவாரஸ்யமா இருந்தா மக்கள் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு தான் கண்டென்ட், உங்களுக்கு அது வாழ்க்கை. சோ அந்த வார்த்தையை இனிமே சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு இந்த பார்வதி ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்குது. அப்ப அதுக்கு நல்லா தெரியுது நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் தான் வெளியே போகுதுங்கிறது. தெரிஞ்சேதான் பண்ணு. அடே பார்வதி சப்போர்ட்டர்ஸ், அப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோனா என்னன்னே தெரியாம இருந்தவங்க எல்லாம் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா. இந்த ஷோ பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட என்னோட புரிதல் தான் சரிங்கிறத அன்னைக்கு விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பிக் பாஸும் சொல்லிட்டாரு. இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு கேம் ஷோ கிடையாது, அது அவங்களோட வாழ்க்கை. அங்க நடக்கிற எல்லாமே உண்மை, அவங்களோட கேரக்டர் எல்லாமே உண்மை. அவங்க ஒரிஜினலா பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது கேமுக்காக பண்ணாங்க, அது டாஸ்க்குக்காக பண்ணாங்கன்னா சொல்லிட்டு வராதீங்க. எல்லாமே அவங்க ரியல் லைஃப்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால தான் சொல்றேன், பார்வதி ஒரு கேடுகட்ட ஜென்மம். அடங்கப்ப. நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமே இந்த திவாகர், பார்வதி, கமருதினி இவங்க மூணு பேரையும் தான் காட்டுறாங்க. அப்பவும் உட்காந்து இவர் வினோத் இப்ப தட்டி கேட்டுட்டாரு இல்லையா, உடனே அவரை பத்தி பேசுது. அவர் 5 ஓட்டு வாங்கினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது அவரோட இயலாமை அப்படின்னு அதை அவர் கேட்டுட்டு அவர் கடுப்பாயிட்டாரு. பாரு, இந்த சீனெல்லாம் என்கிட்ட போடாத, வேற யாருக்கிட்டயாவது போட்டுக்கோ, வேணாம் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்குது. உடனே அதுக்கு இவரு நான் யாருக்கிட்ட போடணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், இதுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் தான் வேணும், அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட். அவர் கேட்கிறாரு என்ன பத்தி ஏன் பின்னாடி பேசுறேன்னு கேட்டா, நான் நடிகட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது. அவர் கேட்கிறாரு 5 ஓட்டு வாங்கினதுக்கு நீ தான் காரணம் நான் உன்ட்ட சொன்னா, நீ இதெல்லாம் வேற யார்ட்டையாவது போட்டுக்கோ, என்கிட்ட போடாத அப்படின்னா நான் யார்கிட்ட வேணா போடுவேன் அப்படிங்குது. ஏன் பிரச்சனையை ஏன் பேசுற அப்படின்னு கேட்டா, அது ஏன் வாயி, நான் என்ன வேணா பேசுவேன். எனக்கு வாயில நல்லா வருது, பட் வீடியோங்கிறதுனால என்னால சொல்ல முடியல, சொல்றதே பொய். அதை அவன் கண்டுபிடிச்சு கேட்டாக்கா ஏன் வாயி நான் என்ன வேணாலும் பேசுவேங்கிறே. இது என்ன மாதிரியான ஒரு உயிரினம்? யாராவது கமெண்ட்ல கொஞ்சம் இதை திட்டுங்களேன் ப்ளீஸ். நான் பேசுறத வச்சு நீங்க எல்லாம் மனசாடுறீங்கல்ல, நீங்க அதை கொஞ்சம் போட்டு விடுங்க, நான் கொஞ்சம் என் மனசை ஆத்திக்கிறேன். இது போடுற சண்டையில ஒரு நியாயமும் இல்ல, ஒரு காரணமும் இல்ல, வெறும் ஒரே ஒரு சண்டை, அவ்வளவுதான் இருக்கு. அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. கடைசியா வினோத்துமே என்ன பத்தி யாரும் பேசாதீங்க, நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு சொல்லி போயிட்டாரு. நெக்ஸ்ட் வினோத்தை முடிச்சுட்டு மறுபடியும் பிரவீனை கூப்பிட்டு வச்சு ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் முதல்ல இருந்து கேக்குது, நீங்க எப்படி ஒரு கேப்டனா கொண்டு போக போறீங்க அப்படின்னு. அவரும் சொல்லிட்டாரு அதை போக போக நீ பாத்துக்க அப்படின்னு. உடனே எதுக்கு மூடிக்கிட்டு உட்காருன்னு சொன்னீங்க அப்படின்னு. அவரு நான் வாயை மூடிக்கிட்டு உட்காருன்னு தான் சொன்னேன் அப்படின்னா, சரி அது எதுக்கு சொன்னீங்க, அது உங்களுக்கு தவறா தெரியலையா அப்படின்னு கேக்குது. ஏன்னா வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னதே இவங்களுக்கு வலிக்குது, அதை இவங்க கேட்பாங்களாம். ஆனா இவங்க மட்டும் டேய் போடா போய் நில்றா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை கேட்டா நான் அப்படிதான் பேசுவேன்னு வேற சொல்லுவாங்களாம். என்னது வேற ஒண்ணும் இல்லை, இவங்க பேசுனதெல்லாம் அழிச்சிட்டு அப்படியே இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவருமே கேட்கிறாரு, நீங்க மட்டும் நீ வாடா போடான்னு சொன்னீங்களே அது சரியா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இவங்க நான் உன்னைய சாதாரணமாவே அப்படித்தானே சொல்லுவேன்னு காரணம் சொல்றாங்க. அவர் சொல்றாரு நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னா நான் உன்னை வாடாப்பாடான்னு சொல்லும் போதே நீங்க என்ன ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொன்னேன் அப்பவும் நீங்க ஏய் போயா ஏய் போடா அப்படிலாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, தான் பேசுனதை மட்டும் பதிவு பண்ணவே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஒன்று சொல்லுது, நீங்க மட்டும் என்னைய மூடிட்டு உட்காருன்னு சொன்னீங்க, மூடிக்கிட்டு உட்காருன்னு சொன்னீங்களே அப்படி. ஏற்கனவே வாயை மூடிக்கிட்டு உட்காருங்கன்னு சொன்னேன்னு கரெக்ட் பண்ணாரு. ஆனால் திரும்ப அந்த வாயை மூடிட்டுங்கிறத விட்டுட்டு வெறும் மூடிட்டு உட்காருங்கன்னு திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுபோக நீங்க மட்டும் என் பக்கத்துல வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி உங்க கண்ணை நல்லா பெருசா வச்சுக்கிட்டு பண்றீங்களே அது மிக சரியா அப்படின்னு. இது தான் மேல இருக்கிற தப்பெல்லாம் ஒண்ணுமில்ல நாக்கி தான் பாதிக்கப்பட்ட மாதிரி காட்ட ட்ரை பண்ணுதுன்னு, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகிட்ட போய் நியாயம் பேசிக்கிட்டு இருக்காப்புல தேவையில்லாம. ஆனா அவர் தெளிவா திரும்பவும் சொல்றாரு, நான் வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அப்பவுமே அது அப்படின்னாலும் அதை ஏன் சொன்னீங்கன்னு அதுவுமே தப்பு தானேன்னு கேக்குது. இது என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் விடுது, ஆனா வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்றதே மேடமுக்கு தப்பா. அதுக்கப்புறம் சண்டையை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஜ் 2. என்னை மட்டும் எதுக்கு சாரி கேட்க சொன்னீங்க, என்னை மட்டும் ஏன் கேட்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க கனியக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக நான் தான் பண்ணேன் அதை, சாரி நாமளே கேட்டுருவோம், இது வளர்ந்துகிட்டே போகுது வேணாம், அப்புறம் நீங்க எல்லாம் வந்து வயிற்றுல எடுப்பீங்க, அதனாலதான் நான் சாரி கேட்டேன்ற. பாருங்க மக்களே, நேத்திக்கு பார்வதி தான் பிரச்சனை வளரக்கூடாதுன்னு அவ்வளவு போராடி இருந்திருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் செக்ஷன்ல திட்டிவிட்டீங்களே. அவங்க எப்பயுமே பிரச்சனைகளை வளரக்கூடாதுன்னு தாங்க நினைப்பாங்க. இப்ப கூட பாருங்க, எங்கேயோ ஆரம்பிச்ச பிரச்சனையை இப்ப எங்க கொண்டு போய் திருப்பி விடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அப்படின்னா நீங்க பொண்ணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பொண்ணுன்னா நீங்க த்ரெட்டன் பண்ணுவீங்க, பொண்ணுன்னா நீங்க என்ன ஆட்டம் வேணாலும் எல்லா ஆட்டமும் ஆடுவீங்களா அப்படின்னு எப்படி எடுத்தாங்க பத்தியில உமன் காடை. இந்த பொண்ணுங்கிறதெல்லாம் எஃப்ஜேக்கு அடியில கையை விட்டு பிடிக்கும் போதெல்லாம் பார்வதி பொண்ணா இல்லையா?
இல்ல வாடா போடான்னு சொல்லும் போதெல்லாம் பொண்ணா இல்லையா, ஆம்பளை திமிரான்னு கேட்கும் போதெல்லாம் பார்வதி பொண்ணா இல்லையா? இந்த ஷோவை எங்கெல்லாம் கொண்டுட்டு போகுது, அதுக்கு சாதகமா எதெல்லாம் இழுத்துட்டு வருதுன்னு பாரு. நெக்ஸ்ட் அவர் பார்த்தாரு, இது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி அவர் கம்முன்னு இருந்துட்டாரு. உடனே அவங்க திவாகர சப்போர்ட் கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே அவரு கிளம்பிட்டாரு. அப்பவும் இவர் அமைதியா தான் போறாரு. இது பேசிக்கிட்டே இருந்துச்சா, அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பாரு இப்போ உன்னை பார்க்கவே இல்லை பாரு கேமரா, அட்டர் ஃபிளாப் இது, இனிமே உன்னை பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ட்டாரு. உடனே இவங்களும் அப்ப நீ தான் 1 நம்பர் ஃபிளாப் டூப்பு போயாயோ. அவர் சொன்னது உண்மை, ஆனா அதை லேட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அதுகிட்ட போய் பேசிருக்கே. டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. இவங்க இருந்து எடுத்துட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு லாக்கர்ல வச்சிருப்பாங்க. அது வேணும்னா இவங்க டாஸ்க்ல வின் பண்ணி அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸை வச்சுதான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க இவ்வளவு வாய் பேச்சுல பார்வதி இங்க. ஆனா அங்க டாஸ்க்ல போய் பார்த்தா இந்த பார்வதி கூட ஆடின கனியக்கா 4 டாஸ்க் முடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்த எஃப்ஜேவும் 4 டாஸ்க் முடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா இது இன்னும் அந்த 2வது டாஸ்க்லயே நின்றுட்டு இருக்குது. இதுல என்னடா அந்த பிக் பாஸ் வேற பார்வதிக்கு மட்டும் என்கரேஜ் பண்றாரு, சீக்கிரமா முடிங்க, அவங்க முடிக்க போறாங்க பாருங்க அப்படின்னு. இது என்னது இது? அப்படி என்கரேஜ் பண்றாருன்னா 2 பேருக்குமே பண்ணணும்ல. அவங்க நெருங்கிட்டாங்க பாருங்க, நீங்களும் சீக்கிரமா முடிங்கன்னு இவங்களுக்கும் சொல்லியிருக்கணும்ல. எனக்கு என்னமோ அது ஒன் சைடா பண்ண மாதிரி இருந்தது பார்வதி. அங்க எஃப்ஜேயுமே 4 டாஸ்கையும் முடிச்சு அந்த டீமே வின் பண்ணிருச்சு. இது இன்னும் 2வது டாஸ்க்லயே நின்றுட்டு இருக்குது. வாயை மட்டும் நல்லா 2.5 முழத்துக்கு காது வரைக்கும் கிழியுது. ஆனா இங்க டாஸ்க்ல ஒன்னத்தையும் காணோம். இதை கொலாடி சண்டை போற ஒரு டாஸ்க் வைங்க, அதுல பார்வதி தான் என் வின்னரு, வேற எதுக்கும் லாய்க்க கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நல்லா திவாகரை கூட்டிட்டு போய் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே இந்த கமருதீன் ஒரு வேலையை பார்த்து விட்டானே நேத்து, நம்ம பேசும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இந்த பிரவீன் தான் நான் சொல்லுவேன். ஆனா இவனு நானும் ஒன்னா உட்காந்து பேசுவோம்ல, அப்ப அதை அப்படியே கேட்டுட்டு போய் அவன் பாயிண்ட் மாதிரியே பேசி விட்டானே அப்படிங்குது. அதுக்கு அவன் முதுகுல குத்துற எல்லாத்தையுமே பண்ணுவான் பாரு அப்படிங்கிற அவர் கூடயே இருக்காப்ல, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அதை பத்தியே அவரை பத்தியே பின்னாடி பேசுது பாருங்களேன். இந்த பார்வதிலாம் இது அதோட தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவு. இதுல வேற அடுத்ததா இன்னொரு கம்ப்ளைண்ட் வேற வைக்கிறாங்க, தேவையில்லாம கொஞ்சம் டச் எல்லாம் பண்றானே அப்படின்னு. இதுல அந்த யோக்கியம் வேற சொல்றாரு, அது நீ மனசு வெறுத்து அழுகிற, அதையுமே டச்சா கொண்டு போற அப்படி அண்ணேன்னு கூப்பிடுற புள்ளைய பார்த்து டார்லிங்னு கூப்பிடுறவன், நானே உன்னைய பேசாம கட்டிக்கிறவான்னு கேட்கிறவன், அரோரா புள்ள விளையாட்டுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலே அதுக்கே ஆர்கசம் அடைவேன். இவன் சொல்றான் பாருங்களேன், அதுவும் இவனை பத்தியே வெறுப்பா எல்லாத்துலயும் இவனுக்கிட்ட செருப்பெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு அதே விஷயத்தை இவங்கிட்ட சொல்லுது பாரு. அப்ப கமருதீனை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிறது தெளிவா தெரியுது. அப்புறமா சொல்றாங்க, அவன் இந்த 2 பொண்ணுன்னு ஒண்ணு ட்ரை பண்றான், டேய் அதுக்கு நான் தான் ஆளா அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஓப்பனா சொல்லவா, அவர் எல்லார்ட்டையுமே அப்படிதான் பேசுறா, அப்படி எல்லார்ட்டையுமே க்ளோஸா பேசி ஒரு மாதிரி டைப்பா திணிக்கிறா அப்படி. இவன் பண்ணதெல்லாம் எபிசோட்ல போட்டிருந்தா இந்நேரம் புழல்ல இருந்திருப்பான். சின்ன புள்ள சுபிக்ஸாவே பார்த்து சூப்பரா இருக்குதே சுபிக்ஸா அப்படின்னு சொல்லி சைட் அடிச்சவன். நெக்ஸ்ட் இந்த லாக்கர்ல என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கலர்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸுக்கு மேல எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல எதை வச்சுக்கணும் எதை திருப்பி வைக்கணுங்கிறத ஆப்போசிட் டீம் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி இது எல்லாமே எடுக்கிறதுக்கு டைம் வெறும் 9 செகண்ட் தாங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. 9 செகண்ட்ல எது எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கே டைம் பத்தாது. இதுல எங்க இருந்து அவங்க எடுக்கிறது? நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல எஃப்ஜே, சபரி, வினோத் இவங்க 3 பேர் தான் எடுக்க போனாங்க. கடைசியில் அவங்க 4600 பாயிண்ட்ஸுக்கு பொருள் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்ப அதிகமா இருக்கிறதுனால 1000 பாயிண்ட்ஸுக்கு எதெல்லாம் வச்சுக்கலாம் எதெல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறத ஆப்போசிட் டீம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்வதி டீலக்ஸ் வீட்டோட எடுத்து ஓரமா வைங்க அப்படிங்குது. இதை கேட்டு அவங்க எதுவும் பர்சனலா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. இங்க பிக் பாஸுமே வேற, அவங்க எடுத்துட்டு வந்ததுல பிக் பாஸ் வீட்டோட தான் அதிகமா இருக்குது, அதை அவங்க மட்டும்தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு இவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இந்த பார்வதி மட்டும் அவ்வளவு இதா கத்து, அதுக்கு அவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே எரிச்சல் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு கத்துற அப்படி? அப்புறமா அதுல பிரிக்கும் போது இந்த பிக் பாஸ் டீமுக்காரங்க 2 வீட்டுக்குமே சேர்த்து எடுத்தாங்க. ஆனா அதுல பிக் பாஸ் வீட்டுக்கு தான் இவங்க அதிகமா எடுத்து வச்சிருந்தாங்க. இதுல டீலக்ஸ் வீட்டுக்காரங்க கடுப்பாயிட்டாங்க. சூப்பரா ஃபேர் கேம்டா, நல்லா பண்ணுங்கடா, சூப்பரான்ட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வியனா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பிரிக்கும் போது பிரவீன் ஏதோ முறைச்சு பார்த்தாரு, அது பிடிக்கலன்னு சொல்லி வாங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுச்சு. அப்பவும் இந்த பார்வதி வேண்டாட போய் ஆமாமா வாங்க பேசணும், எனக்கும் நீங்க இந்த பக்கத்திலே வந்து நின்றுட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது இன்டிமிடேட்டிங் அப்படி இருக்குது அப்படிங்குது. பிரவீனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சு. அதுக்கு என்னெல்லாம் இந்த பொண்ணு உமன் கார்டுங்கிறத வச்சு பழி போடுது பாரு. அப்புறமா வியனா அவங்களோட பிரச்சனை எல்லாம் பேசினாங்க. அதுல ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீங்க இந்த மாதிரி முறைச்சு பாக்குறத அப்படி நிக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க கத்திட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கெமியுமே வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாருமே சொல்ற காமனா இருக்கிற ஒரே விஷயம், நீங்க பேசுறதுல தப்பு இல்ல, ஆனா பேசுற விதத்துல தாங்க தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு த்ரோட் கிராக் ஆயிருக்குன்ற. அதுக்குன்னு இப்படி பேசுவாரா என்ன? இவர் ஆர்மி மாதிரி அப்படின்னு சொன்னதுல இருந்தே ஒரு கமெண்டன்ட் மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்காரு. நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு.
பட் அது தப்பு. இங்க அதெல்லாம் அந்த வீட்டுக்கு செட்டே ஆகாது. பட் ஃபைனலி அவருமே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை முடிச்சு விட்டேன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் ஃபுல்லா பார்வதியோட சண்டை தான். என்னத்தை சொல்றதுன்னு தெரியல, புதுசா ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வைல்டு கார்டை பத்தி நம்ம ஆல்ரெடி 2 வாரமா நம்ம வீடியோல தான் சொல்லிட்டே இருக்கோம். 4 பேர் வராங்க, அதுல நம்ம சொன்னது 3 பேர் கரெக்ட் ஆயிடுச்சு. பிரஜின் சாண்ட்ரா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த பிக் பாஸ்ல ஆல்ரெடி வாய்ஸ் கொடுத்தவர் கனடான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் அமித் பார்கவ். அதுக்கப்புறம் புதுசா இன்னொருத்தவங்க வராங்க, அவங்கள பத்தி நியூஸ் நமக்கு கிடைக்கல. இப்போ இந்த 4 பேர் தான் இந்த வீக்கெண்ட்ல தான் உள்ள போவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பார்வதியை பத்தி என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா, அதுக்கு பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.